ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேக்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கேன். அதில் வித் பிக்சர்ஸோட கொஞ்சம் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்லிங்க் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக்லிங்க் அப்படின்ற அர்த்தம். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு பேக் வர்றது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்பவுண்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்கமிங் லிங்க்ஸ்னு கூட இந்த பேக் லிங்க்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக என்ன பர்பஸ்க்காக வந்து பண்ணுறாங்கன்னா, எஸ்இஓக்கு வந்து பண்ணுறாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனுக்காக வந்து பண்ணுறாங்க. உங்களுடைய வெப்பேஜ் உங்களுடைய ஆர்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து தெரியணும் சர்ச் பண்ணும்போது அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் லிங்க் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணணும். ஓகே, இந்த பேக் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல எத்தனை மெத்தட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் வந்து இருக்குது. நேச்சுரல் பேக்லிங்க். ஸோ இந்த நேச்சுரல் பேக்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கீங்க, வேற ஒரு வெப்சைட் வச்சிருக்கக்கூடிய ஒரு அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆர்டிக்கல் வந்து படிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சு போய் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுத போகிறப்ப உங்களுடைய வெப்சைட் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஆர்டிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விதமாக எழுதியிருக்காரு, ரொம்ப வந்து புதுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் போல் ஒரு 2-3 லைன் எழுதி உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் பேக்லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் பேக்லிங்க். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை நீங்களே மேனுவலாக போய்ட்டு வேற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலோட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் பேக்லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பேக்லிங்க். ஸோ இந்த ஸ்பேம் பேக்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு கமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்காம வெறும் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் அல்லது ஆர்டிக்கலோட லிங்க் மட்டுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு 10 சைட்டு 20 சைட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்லிங்க் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பேம் பேக்லிங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், இந்த ஸ்பேம் ஸ்கோர் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணுறது, உங்களுடைய டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லிங்க் மூலியமாக உங்களுடைய டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளேலிஸ்ட் பிளாக்கர் சீரியஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் அப்படிங்க போனீங்கன்னா அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்க்காத அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அந்த பேக்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ பேக்லிங்க், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபாலோ பேக்லிங்க். ஸோ இந்த டூ ஃபாலோ பேக்லிங்க் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிக்சர்ஸ் நான் இங்கே வந்து காட்டுறேன். ஸோ இந்த டூ ஃபாலோ பேக்லிங்க் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்கை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பேர் டூ ஃபாலோ பேக்லிங்க் அப்படின்னு சொல்லலாம். நோ ஃபாலோ பேக்லிங்க் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கொடுக்காம அது வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் வந்து நோ ஃபாலோ பேக்லிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டூ ஃபாலோ லிங்க். ஸோ இந்த டூ ஃபாலோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டேரெக்டாக நான் வந்து கொடுத்துருக்கிறேன். கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம வெப்சைட்டோட லிங்க் தான் இங்கே வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணாலும் ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய பிளாக்கர் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே லிங்க் தான் கொடுத்துருக்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல லிங்க் கொடுத்துட்டு நான் வந்து மேலே ஒரு தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டெக்ஸ்ட்டாக இங்கே நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ பேக்லிங்க் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட டைரக்ட் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு நேம் இல்லாமல் டைரக்ட் யூஆர்எல்லாகவே நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பேர் வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க் சொல்லலாம். நோ ஃபாலோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு ஸோ அந்த லிங்க் வந்து ஹிட்டன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து நோ ஃபாலோ லிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் இதில் ரெண்டுமே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்னுடைய வெப்சைட்டு தான் வந்து ஓப்பன் ஆகும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து லிங்க் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்கை ஹிட்டன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து பிரதானப்படுத்தி அதாவது தெரிகிற மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் நோ ஃபாலோ லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த டூ ஃபாலோ லிங்க் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்இஓ ரேங்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். நோ ஃபாலோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் யூஆர்எல் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. நோ ஃபாலோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
யூஆர்எல் வந்து ஹிட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறீங்க. ஸோ எஸ்இஓ ரேங்கிங் வந்து எப்படி இதில் வந்து ஆகும்னா, நீங்கள் வந்து அதில் மெயினாக என்ன டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து ரீட் பண்ணும். தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த சர்ச் இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ரீட் பண்ணும். ஸோ இந்த தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுடைய யூஆர்எல் வந்து ரீட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய யூஆர்எல் வந்து எஸ்இஓ வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுடைய யூஆர்எல் வந்து ரீட் பண்ணி எஸ்இஓ வந்து ரேங்கிங் ஆச்சுன்னா அது வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகி கூகுளில் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து காட்டும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு யூஆர்எல்ல ஹிட்டன் பண்ணி டெக்ஸ்ட்டாக கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்இஓ ரேங்கிங் வந்து வராது. ஸோ இதுதான் இதில் உள்ள மெயினான ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபாலோ லிங்க் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மேலே ஜஸ்ட் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த லிங்க்கு கீழே வந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டூ ஃபாலோ லிங்க். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம www.tamilbloggers.xyz அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து எது கீழே வருதுன்னா டூ ஃபாலோ லிங்க் கீழே தான் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எது கீழே வருதுன்னா நோ ஃபாலோ லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து வருது. ஸோ நம்ம வந்து லிங்கை ஹிட்டன் பண்ணி இது வந்து மேலே தமிழ் பிளாக்கர்ஸ் சொல்லிட்டு டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இது டேரெக்டாக வந்து லிங்காகவே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 பேக்லிங்ஸ் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அதை வந்து ஸ்பேம் பேக்லிங்கை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதோட வந்து ரேங்கிங் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து ஆக விடாது. ஸோ அது வந்து மறுபடியும் ஆல்ரெடி கொஞ்சம் போல் எஸ்இஓ வந்து ரேங்கிங் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான பேக்லிங்ஸ் ஒரு நாளைக்கு 20, 30, 50, 100 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த எஸ்இஓ ரேங்கிங் வந்து உங்களுக்கு வந்து டவுன் பண்ணி விடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஸோ அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பேக்லிங்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. அதுக்கு மேலே கொடுக்குறப்ப பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டோட எஸ்இஓ ரேங்கிங் வந்து கூகுள் வந்து டவுன் பண்ணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பேக்லிங்னா என்ன, அதில் எத்தனை பேக்லிங்க் வந்து இருக்குது, அதை வந்து எப்படிலாம் அந்த பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது, ஸோ வந்து எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்லிங்க்ஸ்னா என்ன அப்படின்ற அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோ நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.